நீங்க கேட்டீங்கல்ல, அப்போ நாங்க கேட்டோம், மூடல் இல்ல, அதனால நாங்களும் மூடல. அவங்க மூடலன்னா நீங்க மூட மாட்டீங்க. நாங்களும் மூடல. அவங்க கொள்ளை அடிச்சா நீங்க தான் கொள்ளை அடிப்பீங்க. கொள்ளை அடிச்சோங்கிற வார்த்தையை மாத்தி பேசு தம்பி. நீனால நீ உள்ள போயிடாத. இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது வேடிக்கையா இருக்கு. அவங்க நினைச்சா அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு அறிவிப்பு. சார் திமுக சொல்லாதீங்க. திமுகவுடைய மக்கள் பிரதிநிதி சார், ஐயா மக்கள் பிரதிநிதி திமுக கட்சியினுடைய பொருளாளர் டிஆர் பால் இதை மறுக்கவில்லை இல்லையா? திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஜெகத்ரட்சன் மதுபான நடத்துறாங்க. இல்ல மதுபான ஆலைங்க அதுக்கு டென்ஷன் நடத்துறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஆனா நீங்க இல்லீகா 2600 கடையில தொடர்ந்து வச்சிருக்கீங்க. எங்க பார்த்தாலும் சாராயம் ஓடுது, மரணம் எங்க இது போதை வஸ்து, மாணவர்கள் எங்கே பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. என்னமோ திருமாவளவன் என்னமோ உங்கள்கிட்ட இப்பதான் போன் பண்ணி பேசினது செய்யக்கூடிய விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? சரி போட்டோம், யாரு வேணாம்னா உங்களுக்கு கவலை இல்லை. நான் தான் கவலை இல்ல 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 இல்லவே இல்லை. உங்களுக்கு வேணாம். ஸ்டாலினுக்கு வந்து தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை இல்லைங்க. அவர் வந்து தமிழ் நாகரிகத்தின் மீது பண்பாட்டு மீதும் ஸ்டாலின் அவருடைய மகன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும், அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் திரு RAS செந்தில்வேலன் அவர்களும். இருவருக்கும் வணக்கம். 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 அமைச்சர் தங்கள் திமுகவில் ஒரு வெற்றி நாயகனாக பார்க்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அவருடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. இதனால எங்க விசிகா வந்து திமுக விட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து வெறும் அச்சத்தில் இருக்கீங்களாங்க அப்படின்னு யார் நீங்க கேட்குறீங்களா இல்லை வேற யாரும்? பொதுவாக ஊடகங்கள் கேட்குது உங்களை பார்த்து. எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, பயமும் இல்லை. விசிகா போனால் பரவாயில்ல, விசிகா போனா பரவாயில்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் எங்களை விட்டு போக மாட்டாங்க. போனால் போக மாட்டாங்க, போனாலும் அதை பத்தி கவலை இல்லை. கவலை இல்லை. விசிகா தான் உங்களுக்கு வெற்றியா பார்க்கப்படுறாங்க. அவங்க போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பார்க்கண்ண 2019 வெற்றிக்கும் அவங்க தான் காரணம், 2021 வெற்றிக்கும் அவங்க தான் காரணம். அதை நீங்க மறந்துடுறீங்க. ஏன் அவங்க வெற்றிக்கு நாங்க காரணம்னு அறிவுபூர்வமா உங்களால சொல்ல இயலாதா? அப்படி சொல்லணுமா? அப்படிதான் அப்படி இப்படி இதெல்லாம் இந்த சர்ச்சை இப்ப வேண்டியது இல்ல. அவங்க எங்க கூட்டணி கட்சி, அவங்க மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்துறேங்கிறாரு, அதை நடத்த போறாரு. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? உங்களை அழைக்கலையே பாவம். எது உங்களை அழைக்கலையே? ஏயா நாங்க எங்க அரசுக்கு எதிராக தான் அவர் மாநாடு போட்டாருன்னா எங்களை எதுக்கு அழைப்பாரு? என்ன அறிவு ஜீவிதமா பேசுறீங்க? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? இந்த ஊடகம் எல்லாம் இல்ல, இந்த ஊடகத்துக்கு எல்லாம் மரம் கலந்து போச்சா? இல்ல உங்களுக்கு எதிராக தான் போராட்டம் பண்றாங்க தெரியுது. தெரியுதா உங்களுக்கு? ஆமா தெரியுது. இல்ல எங்களுக்கு எதிராக அமைச்சர்கள் தெரியல. கண்ணே எங்களுக்கு எதிரான்னு அதை சொல்லக்கூடாது. நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான ஒன்னதான் அவர் பண்றாரு. நாங்க எங்களால அதை வந்து இப்போதைக்கு மூட இயலாது. அது ஏன் ஜெயலலிதா கேட்டிருக்கணும், எடப்பாடியை கேட்டிருக்கணும். நாங்க கேட்டோம், மூடல் இல்ல, அதனால நாங்களும் மூடல. நாங்களும் மூடல. கொள்ளை அடிச்சோங்கிற வார்த்தையை மாத்தி பேசு தம்பி. நீனால நீ உள்ள போயிடாத. இது தவறான வார்த்தைகள். அப்படி இப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிற வார்த்தைன்னு எல்லாம் சொன்னீங்கன்னா அது வழக்கறிஞருக்கு தெரியும், அது தவறான வார்த்தைகள். புரியுதா? ஆகையினால எல்லா அரசு வந்து இன்றைக்கு அதுல இருந்து வரக்கூடிய ஒரு 40,000 50,000 கோடி வந்து இன்றைக்கு அரசுக்கு தேவையா இருக்கு. வேறு எந்த வழியிலையும் ஒன்றிய அரசு எங்களை பழிவாங்கும் நோக்கத்தோட நடந்துக்கிறது. எங்கள்கிட்ட ₹1 வாங்கிட்டு ஒரு 29 பைசாவை திருப்பி கொடுக்குது. அதைத்தானே உண்மையைத்தானே சொல்ல இயலும். அதைத்தான் சொல்ல இயலும். பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்தது எங்களுக்கு கொடுக்க, தெலுங்கானாவுக்கு கொடுத்தது எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தா நாங்க உடனே பண்ணிடுவோம். இப்போ ஒரு நஷ்டா ஒண்ணு புரியல, என்ன பண்ணிடுவோம், உடனே மூடிடுவோம். ஆமா, இதை இப்படியே நிறுத்துங்க. நான் அடுத்த உங்களை வரேன் சார். இந்த மாதிரி வந்து அதிமுகவை அழைச்சிருக்காங்க, திமுக பத்தி எதுவுமே பேசவே இல்லைன்றப்போ திமுக கூட்டணியில வந்து விசிக வந்து விலக பார்க்குதுன்னு சொல்லிட்டு பொதுவாக பேசப்படுது. அதிமுக அப்படிதான் சொல்றீங்க, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதை வந்து நம்ம எந்த கோணத்தில் பார்க்கணும்னா, கள்ளக்குறிச்சிங்கிறது சமீபத்தில் வந்து கள்ளச்சாராய மரணம். அந்த ஊரில் இவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு போடுறாரு. ஆளும் அரசனுடைய கூட்டணியில் அங்க வகிக்கும் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டை எங்கே கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு அந்த ஊர்லேயே போடுறாரு.
அதை வந்து மக்கள் வந்து ஒரு கேலி கூத்தாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் ஏன்னா அவர் திமுக கூட்டணியில் இருக்கார், இன்னும் வந்து தன்னுடைய விலகலை வந்து அவர் வந்து அறிவிக்கலை. அப்படி இருக்கும்போது ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக வந்து அவர் இந்த மாநாட்டுக்கு அழைச்சி தன்னை ஒரு புனிதராக நல்லவராக காட்டிக்கிறாரு. அவர் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு புனிதராகவும் நல்லவரும் தான் எங்களுக்கு தெரியுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அவர் தாங்கி பிடிக்கிறதுனால தான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அவப்பேரையும் கெட்ட பேரையும் அந்த கூட்டணி சந்திச்சிருக்கு. அந்த கூட்டணியில் அங்கே வைக்கும் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது வேடிக்கையாக இருக்குது. அவங்க நினச்சா அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு அறிவிப்பு, ஒரு ஜியோவை போட்டு ஒட்டுமொத்த மதுக்களையும் மூட சொல்லக்கூடிய சக்தியும் பவரும் அவங்கள்ட்ட இருக்குது. அவர்கிட்ட ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினராங்க, 2 பாராளுமன்ற உறுப்பினராங்க. அவருடைய கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கட்ட வச்சு திமுகவிட்ட வந்து டிமாண்டே பண்ணலாம். போய் முதலமைச்சர்கிட்ட உட்காந்து இது நாளைக்கே எங்களை மதுவை ஒழிங்க, இந்த 500 கடைகளை ஆல்ரெடி வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் வருஷத்துக்கு 500 கடையை மூடினார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வருஷத்துக்கு 500 கடையை மூடினாங்க. இந்த 3 வருஷமாக நீங்கள் அதை கூட செய்யலையே. ஒரு மினிமம் ஒரு 500 கடையை கூட அடைச்சிருக்கலாம். இல்லீகலாக 2500 கடையை வந்து திறந்து வச்சிருக்கீங்களே. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு அறிவிப்பு தான். அது போக 2500 கடை வந்து இல்லீகலாக போயிட்டு இருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக பாரும் கடையும். எந்த வந்து அறிவிப்பு இல்லாமல், எந்த கவர்மெண்ட் ஜிஓ இல்லாமல் கடைகளை வந்து அறிவிக்காமல் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்களுடைய டாஸ்மார்க்கை வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட 2500 வந்து இல்லீகல் டாஸ்மார்க் பார்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கு. அதை அட்லீஸ்ட் அதை மூடுறதுக்காக நடவடிக்கை எடுக்கலாம். இதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு அந்த இல்லீகல் பாரை அடைக்கிறதுல போதை மாத்திரைகள், போதை வஸ்துகள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு போய் கோரிக்கை வைக்கலாம். கள்ளச்சாராயம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆறா ஓடுது, அதை தடுக்கிறதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் பண்றாரு. மது ஒழிப்பு மாநாடு, அதுக்கு வேற எங்களுடைய அதிமுக வேற கூப்பிடுறதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் வந்து பொதுவான சிந்தனை உள்ளவர் தான். ஆனால் ஒரு விலகலை அறிவிக்கணும். நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகிறோம். இந்த அரசு வந்து தொடர்ந்து மதுவிலக்கு கொள்கையில் ஒரு முறையான கடைபிடிப்பு முறைகளை இல்லை. மதுவை வந்து விற்கிறதுக்கு இவங்க தான் வந்து உற்பத்தியாளர்களாக இருக்காங்க, இவங்க தான் இந்த விற்பனையாளர் இருக்காங்க. அதனால மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர முடியாதுன்னு விலகிட்டு அறிவிச்சிரு எங்களை வந்து திறந்த மனப்பான்மையோட கூப்பிட்டாருன்னா அந்த வந்து அவர் அழைக்கிறத நாங்கள் வந்து உரிமையோடு வரவேற்போம், நாங்கள் போய் கலந்துக்குருவோம். ஆனால் வந்து அவருடைய அழைப்பு வந்து இப்போது கரைபடிந்த அழைப்பா இருக்கு. திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாலே கோரிக்கை வைக்கிற இடத்துல இல்லை, அவங்க வந்து கோரிக்கை நிறைவேற்றல எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு மாநாடு? தொடர்ந்து இந்த மாதிரி போலிகளையும் பொய்களையும் வந்து மக்கள்கிட்ட பரப்பி இதில் வந்து கொள்காய நினைக்கும் போது அதை வந்து நம்ம வந்து வரவேற்க முடியாது. என்ன சார் நீங்கள் எதிர்க்கிற மாதிரி எதுங்க, நான் பயப்படுற மாதிரி பயப்படுறேன், எலெக்ஷன் அப்போ ஒன்று சேர்ந்துலாம் பிளான் பண்ணுறீங்களா நீங்களே விசிக்காவும்? இல்லை ஆமாம், ஒரு சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கையில் பேசும்போது எங்களை எங்கேயும் எதுக்கலப்பா. எங்கே எதுக்குறாங்க? யாருக்கு சார் உங்களுக்கு எதிராக? ஏப்பா மாநாடு எதிர்க்கல, சும்மா நான் தான் சொல்றேனே, படிச்சு சொல்றேன். அவர் எங்க கட்சியில இருந்து கூட்டணியில இருந்து அவர் விலகல. அவர் எங்க கூட்டணியில இருக்காரு. அவரு இந்த மாநாடு மூலமா திமுக மாநாடு மூலியமா இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட செல்வாக்க வளர்த்துக்கிறதுக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு. அரசியல் கட்சியினுடைய தலைவருங்கிறத அப்பப்ப மக்களுக்கு நினைவூட்டுவதற்கு இந்த மாதிரி நல்லெண்ணம் இல்லாம இதெல்லாம் செய்ய இயலுமா? நல்லெண்ணம் சொல்லுங்க, இல்ல இப்படி சொல்லுங்க, அப்படியும் தான் இப்படியும் தான், எதனா ஒண்ணுதான். அரசை எதிர்க்கவில்லை, அரசுக்கு அறிவுறுத்தல் தான் வைக்கிறார். ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்றாங்க, புரியுதா உனக்கு? ஸ்டாலின் அவர்களை பார்த்து 4 சவத்துக்குள்ள போய் சொன்னா வெளியில மக்களுக்கு தெரியுமா? தெரியுது சார், நல்லது நடந்துட்டு போதா நீங்க மூட்டு போங்க. அவர் மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு நம்ம செய்யணும் விளம்பரத்துக்காக அவர் பண்றாரு. அத நல்லதுக்காகத்தான் விளம்பரத்துக்காக பண்றாரு. அவ்வளவுதான். மூட மாட்டோம். உங்க கூட்டணி கட்சியில வெற்றி வேணா பார்க்கக்கூடிய சொல்லி மூட மாட்டீங்க? மாட்டோம். யார் சொல்லிதான் கேட்பீங்க? ஒன்றிய அரசு ஒரு 50,000 கோடி ஆண்டுக்கு கொடுத்தா மூடுவோம். ஒன்றிய அரசு வந்து 50,000 கொடுத்தாதான் நீங்க மூடுவீங்களா? அப்புறம் எங்க கையில வந்து மது ஒழிப்புன்னு சொல்லி நீங்க ஒரு பிரச்சாரம் எடுக்கிறீங்க. நாங்க எப்ப தேர்தல் அறிக்கையில எப்போ 2016 நாங்க ஆட்சிக்கு வந்தோமா? ஆட்சிக்கு வரல. அப்புறம் எதுக்கு அதுக்கு எதுக்கு இப்ப அந்த கேள்வியை கேட்கிற? அன்னைக்கு அந்த ஜெயிச்சிருந்தோம்னா அன்னைக்கு கேட்டிருக்கணும். இன்னைக்கு கேட்கறதுக்கு உனக்கு அதெல்லாம் ஒரு மசுரும் இல்ல. அன்னைக்கு நீ கேட்டிருக்கணும். அன்னைக்கு கேட்காம இன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நீ ஓட்ட போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிருந்து நாங்க செய்யாம இருந்தா நீ கேட்டிருக்கணும்.
அதை இப்ப விட்டு செய்யுங்க, அடுத்த வருஷம் செய்யுங்க. நாங்க இப்ப மது கடை மூடுவோம்னு சொல்லி நாங்க உங்கள்ட்ட ஓட்ட இருக்கிறத வாங்கல. நீங்க தான் எத்தனை அதெல்லாம் நாங்க இங்க பாரு இருக்கு. அவர் மிஸ்டர் செந்தில் 40% ஏதோ உங்க அமைச்சர் கையில இருந்து தான் வருதுன்னு இங்க சொல்லுங்க. பாரு 40% வருதா 80% வருதாங்கிறதெல்லாம் அது வந்து தேவையில்லாத பேச்சு. தேவை இல்லது. அரசு அதனால மூட மாட்டீங்க. இங்க பாரு அரசு வந்து அது வந்து தொழில் தான் பண்ணுது, பிசினஸ். இது சாராய கடை திறந்து வச்சது அம்மா காலத்துல அரசு உடைமை ஆக்கி அமைச்சர்கள் வச்சிருக்கக்கூடிய மது ஆலைகள் அரசு இங்க பாரு அமைச்சர்கள் வச்சிருக்கக்கூடிய மது ஆலை மிடாஸ் யாரு வச்சிருக்கா? யாரும் வச்சு இல்ல. யாரும் வச்சு இல்ல. மது ஆலைகள் யாரும் வச்சு இல்லையா? மிடாஸ் மது ஆலை யாரோடது? யார் இது? யாருக்காக அது திறந்தாங்கன்னா தெரியுமா உனக்கு? தெரியாது எனக்கு. நீங்க சொல்லுங்க யாருக்காக? ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அவங்க தான் பினாமியா அந்த மிடாஸுங்கிற மது ஆலையை திறந்து அவங்க தான் அதுக்கப்புறம் லூஸ்தனமா பேச கொஞ்சம் வெயிட் பண்ண அரசு உடைமை ஆக்கி அதை வந்து அங்க இருந்து அவங்களுக்கு அப்ப வேற இங்க மருந்து கடைகளே கிடையாது. என்ன மருந்து கடை? இங்க மது ஆலைகளே இங்க கிடையாது, மிடாஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேக்டவுல நம்ம வந்து இவர் இருக்காரு இல்லையா கர்நாடகா பெங்களூர்ல இருந்தார்லப்பா, இப்ப லண்டன் போயிட்டார் அவர் விஜய் மல்லையா. அவர் கம்பெனிலையும் இந்த 2 பேர்த்துக்கிட்ட தான் கொள்முதல். 60-70% மெடாஸ்ல இருந்து வரும், மீதம் 30% மல்லையா கம்பெனி ஃபேக்டரியில இருந்து. அந்த கதையெல்லாம் கேட்கல சார். கதையை கேட்கலைன்னா அப்புறம் என்ன? இப்ப இருக்கக்கூடிய மது ஆலைகள்ல 40% யாருக்கு வருது தமிழ்நாட்டுக்கு? ஏப்பா இண்டன் போடுறாங்கப்பா. வரல உங்ககிட்ட இருந்து வரல. எங்கள்கிட்ட நாங்க என்ன மது கடையை வச்சிருக்கோம்? ஃபேக்டரி இருக்கா? யார் சொன்னா? திமுக தொண்டை ஆயிரக்கணக்கான தொண்டை இருப்பான், அவன் எல்லாம் வச்சிருப்பான், அதுக்காக நாங்க தான் பொறுப்பா? என்ன பேசுற? சரிங்க சார். இந்த விடயத்துல மதுகள் வந்து திமுக உறுப்பினர் வைத்துள்ள மது ஆலைகள்ல இருந்தா வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதனால இவங்க வந்து மூட மறுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. இது எப்படி சார் பாருங்க? இது உலகறிந்த விஷயம் தானே. நீங்க வந்து நம்மள மரியாதைக்குரிய ஜெகத் ரச்சனா இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டிஆர் பாலுவா இருக்கட்டும், அவர் கள்ளச்சாரம் வித்ததா இல்ல அது அவங்களுடைய ஆரம்ப கால தொழில் ட்ரையர்ல போட்டு வித்ததா சொல்லுவாங்க டிஆர் பால்னா. இப்போ வந்து மிகப்பெரிய வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மதுபான ஆலைகள் நடத்துறதே திமுக தான். திமுகவுடைய மக்கள் பிரதிநிதி சார், ஐயா மக்கள் பிரதிநிதி திமுக கட்சியினுடைய பொருளாளர் டிஆர் பால். இதை மறுக்கவில்லை இல்லையா? திமுக அமைப்பு செயலாளர் ஜெகத் ரச்சன் மதுபான ஆலையை நடத்துறாங்க. இல்ல மதுபான ஆலையா அதுக்கு டென்ஷனா இருக்கு நடத்துறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஜெகத் ரட்சகன் அது எம்டியா இருக்காரா இல்ல டைரக்டரா இருக்காரா போர்டுல இருக்காரா? அதே மாதிரி டிஆர் பாலு மிடாஸ்ல யார் இருக்கா? மிடாஸுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? மிடாஸ்ல அம்மா தெய்வமா போயிட்டாங்க, அவங்க பேர் நீங்க சொல்றீங்க. இங்க பாரு மிடாஸ் அவங்க தான் இருக்காங்க. மிடாஸ் யாரோ ஒரு மோகன், அது உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் அந்த மோகன் சொல்லுங்க. அதை விட திமுக ஓப்பனாவே வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் வச்சு நடத்துறாங்க. நீங்க ஜெகத் ரட்சன் குடும்ப உறுப்பினர்கள் அதுல நீங்க சொல்றீங்களா? அதுல வந்து டைரக்டர் டிஆர் பாலுடைய மருமகள் டைரக்டர். நான் வேணா ஆதாரத்தோட நான் தர்றேன். பெரிய பெரிய ஆலைகள் நடத்துறதுல திமுக பினாமிகளும் திமுகவை சேர்ந்தவர்களும் நடத்துறாங்க. அவங்களுடைய சரக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொள்முதல் பண்றாங்க. இதெல்லாம் இன்றைக்கு பேச்சு வழக்கில் வேணாம். நீங்க அந்த அம்மா வந்து நீங்க சொன்னீங்க டாஸ்மார்க் ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆரம்பிச்சது உண்மை. நாங்க ஒரு 13 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம். ஆனால் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அடுத்த 2016 வந்து மக்கள் அங்கங்கே கோரிக்கை வைக்கிறாங்க. வந்த உடனே தேர்தல் மேனிஃபெஸ்டோ வைக்கிறாங்க. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருடம் நான் 500 கடையை மூடுவேன். அதே மாதிரி அவங்க மூடினாங்க. எடப்பாடியார் 4 வருஷம் 500 கடை மூடினாங்க. ஆனா நீங்க இல்லீகலா 2600 கடையில தொடர்ந்து வச்சிருக்கீங்க. எங்க பார்த்தாலும் சாராயம் ஓடுது, மரணம், எங்க இது போதை வஸ்து, மாணவர்கள் எங்கே பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, மாணவர்களே இறங்கி விற்கிறான், ஆன்லைன்ல விற்கிறான். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுனா நீங்க வந்து அதுக்கு நற்சான்றிதழ் வழங்குறீங்க. இப்போ இந்த எதிர்காலத்தை பாதுகாக்கணுங்க, எங்களுக்கெல்லாம் கடமை இருக்கு. எத்தனை நாளைக்கு நீங்க பொய்யே சொல்லிவிட்டு இருக்கீங்க? பொய்கள் வந்து பொய்களை நம்ம சுட்டிக்காட்டி பொய்மைகள் மறுக்கப்படும் பட்சத்தில் அதெல்லாம் உண்மை ஆயிடும். இன்னைக்கு வந்து போர்டை வந்து ஆறா ஓடுது, இது உண்மையா இல்லையா? வங்காளதேஷ்ல இருந்து வருது, பாகிஸ்தான்ல இருந்து வருது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது. எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஒரு பெரிய பிரான்சஸ் மாதிரி போட்டு விற்கிறாங்க. போலீஸே கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படி விற்கிறான்னு தெரியல. இல்ல ஆன்லைன்ல விற்கிறான். பாத்தீங்கன்னா சாதிக் பாஷா 2000 கோடிக்கு போதையில் வர்த்தகம் பண்ணிட்டாரு. இப்ப கூட சையத் இப்ராஹிம் ராம்நாத் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி தொடர்ந்து போதைப் பொருள் விற்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதற்கு என்ன காரணம், பின்னணி எதுவுமே தெரியல. அதுக்கு ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுத்துங்களா? எதிர்கால சந்ததியே பாதிக்கப்படுது. கொகைன்னு எங்க பார்த்தாலும் ஸ்கூல் பசங்க மாட்டிக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா வந்து ஸ்டூடெண்ட் லிமிட்ல ஒரு ஸ்டூடெண்ட் மாட்டிக்கிறான், வீட்டுல வச்சு விற்கிறான். எங்க பார்த்தாலும் போதை வஸ்து. இது என்ன ஆட்சி? அது சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லையா?
எதிர்காலம் பாதிக்கப்படும். நாளைக்கு வந்து சந்ததியே, நம்ம தமிழ் சந்ததியே இது வந்துங்க, நான் இப்படித்தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஸ்டாலினுக்கு வந்து தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை இல்லைங்க. அவர் வந்து தமிழ் நாகரிகத்தின் மீது, பண்பாட்டு மீதும் ஸ்டாலின் அவருடைய மகன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. தமிழர்கள் மீது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது அவருக்கு விருப்பம் இல்ல. தமிழர்களுடைய கலாச்சாரத்தினால ஒயிலாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், இப்படி எதற்குமே எல்லாம் நடக்கிற வந்து விசேஷம், அந்த இது வில்லுப்பாட்டு எல்லாத்துக்கும் போய் ஒரு போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கி மறுக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்திலே பெர்மிஷன் வாங்கி அந்த ஃபங்க்ஷனே கிராமங்கள் நடத்த முடியுது. ஆனா ஹாப்பி ஸ்ட்ரீட் 2 பேர் நகரத்துல வந்து அவங்க வந்து அவுத்து போட்டு ஆட விடுறாங்க. இப்படி அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டு மீதும் மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு. தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தின் பண்பாட்டு மீது மிகப்பெரிய இந்த விடிய அரசு தாக்குதல் நடத்துகிறது. அதனால வந்து அவர்கள் ஆட்சி நடத்துறதுக்கு லாயக்கர். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு போதை வசதிகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. இது என்னங்க, இது நாடா இல்ல காடா? எப்படி நாம வாழ போறோம்? இல்ல சார், இந்த மாதிரி வந்து திமுக வந்து மக்கள் வந்து அதிருப்தி தெரிவிக்கின்ற இந்த வேலையில வந்து நம்ம வந்து 2026 இந்த கூட்டணியில இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில இருக்கிறாரு. அதிமுக கூட இணைய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக பேசப்படுறது இல்லை. ரெண்டுத்துக்கும் சிங்க் ஆகுது சார். என்னமோ திருமாவளவன் என்னமோ உங்கள்கிட்ட இப்பதான் ஃபோன் பண்ணி பேசுனது மாதிரி விஷயத்த வச்சு தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படியா? சரி போட்டோம், யாரு வேணாம்னா கவலை இல்லை. நான் தான் கவலை இல்லை 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 இல்லவே இல்லை. உங்களுக்கு வேணாம். இங்க பாரு, அந்த பிரச்சனைக்கு இங்க பாரு, எங்க வாக்கு அவருக்கு வேணும், அவர் வாக்கு எங்களுக்கு வேணும். அது கூட்டணி தர்மம். எங்க கூட்டணி விட்டு வெளியே விட்டு உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க சார். கூட்டணியை விட்டு வெளியில போறவங்க எல்லாம் செல்லா காசு ஆகியிருக்காங்க, மறந்துட்டு பேசாத. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருந்து வெளியே கூட்டணி கட்சிகள் வந்து ஆளுகின்ற கட்சிக்கு தரப்பு எதிராக இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கலையே. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன இது என்ன போராட்டமா, வேற என்ன ஆர்ப்பாட்டம், மாநாடு? இது வந்து அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஆளும் தரப்பிலும் படிப்படியாக குறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்புறம் மொத்தமாக மோதிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் படிப்படியாக குறைச்சா மாதிரி இல்லை, நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது உங்ககிட்ட பதில் இருக்கா? குறைச்சிட்டு தான் வரீங்களா நீங்க? கண்டிப்பாக குறைச்சிருக்கேன். இவர் சொன்ன மாதிரி இல்லீகல் இதெல்லாம் பார் வந்து இல்லீகலா இல்லை. ஏற்கனவே இவங்க ஆட்சி காலத்தில் சென்னையில் ஒரு 7 பாரம் மூணுனீங்க, 15 நாள் வந்து ரிமாண்ட் நீங்க, அப்புறம் பார்த்தா 2வது நாளே அந்த பாரை திறந்து விட்டீங்க. அந்த மாதிரியா? இல்லீகல் பாருங்கிறதே கிடையாது. அது என்னன்னா, இப்போ இவங்க ஆட்சி காலத்தில் பாருக்கு பெர்மிஷன் கொடுத்து நடத்துனாங்க. அது காலாவதி ஆகி அதை வந்து ரினிவல் பண்ணாமல் இருந்துச்சு. அதை அவனுக்கு சட்டத்துக்கு புறம்பாக பண்ணாங்க. அதை எல்லாருமே இது ரைடு பண்ணி எல்லா கடையும் மூடி இப்போ மறுபடியும் அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக இப்போ அனுமதி கொடுத்துருக்கோம். அவ்வளவுதானே தவிர, 2வது எந்த விதமான மது வந்து 12 மணிக்கு தான் மது கடைகள் திறக்கும். ஏன்னா இப்போ பழைய ஆஃபீஸ் கூட எனக்கு அங்கே தான் இருந்தது, அண்ணா ஒயின் ஷாப் மேலே. அங்கே பாருங்கள், கரெக்டாக 12 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை தம்பி. அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதையும் பேசாதீங்க. எங்கள் அரசு வந்து மக்களின் நலனை பேணி காக்கிறதுக்காக மக்களுக்கு சேவை செய்கிறது தான் எங்கள் அரசனுடைய தலையாய கடமை. ஆமாம், அந்த கடமையை வந்து நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுறதுனாலையோ, திரு செந்தில் அவர்கள் கழுவி ஊத்துறதுனாலையோ எங்கள் மீது எந்த சுமையும் சுமத்த இயலாது. சரியா? ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஆண்டுக்கு 500 கடையை மூடினாங்கன்னா அப்போ 10,000 கடை திறந்துருந்தாங்களா? அவங்க ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் ஆண்டாங்க. 10 ஆண்டு மொத்தம் அவங்க ஆட்சி காலம் 15 5000 கடை சாத்தி இருக்கணும் இல்லை? எங்க 5000 கடை தானே ஓடுச்சு. 5000 கடை மூடி இருந்திருக்கணும் இல்லை? ஏன் மூடலை? நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது 5000 கடை அப்படியே தானே இருந்தது. நாங்கள் தானே 500 கடையை மூடி இருக்கோம். NH ரோட்டில் வந்து சாராய கடை திறந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த பக்கம் சுவரை வச்சு எழுப்பிட்டு பின்பக்கத்தில் சவுத்தை உடைச்சு பாதையை வச்ச காலங்கள்லாம் தெரியாதா? இதெல்லாம் வந்து வாய் வீணா பேசுகிறாங்க கண்ணு. இங்கே பாருங்க, எப்பயுமே ஆளுங்கட்சி மீது சேற்றை வாரி வீசுவது என்பது இயற்கை தான். அதுக்காக வீசுது. இது வந்து சார், இறுதியாக ஒரு கேள்வி, அதிமுக விசிகாவின் வருகையை விரும்புதா இல்லை? சுருக்கமாக உங்கள் பதில் என்ன சார்? நாங்கள் இது வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. இருந்தாலும் கூட அவர் வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடணும். திறந்த மனசோட எங்களை வந்து அழைக்கணும். ஒரு கரைபடிந்த அரசோட வந்து கைகோர்த்து கொண்டு நான் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு வந்து முழு விருப்பம் கிடையாது. ஆனால் வந்து அவர் வந்து கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல இல்லை, கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவர் பக்கத்தில் இருக்கார். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திமுகவில் ஒரு முக்கியமான கட்சி. அந்த கூட்டணியிலேருந்து நான் வெளியே வரேன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குருவாங்க. அவருடைய மது ஒழிப்பு கொள்கை மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறும். கரைபடிந்த ஒரு அரசோட கைகோர்த்து கொண்டு நான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன்னா
அது வந்து ஏற்கக்கூடிய அல்ல. இது வந்து அந்த கள்ளச்சாராய மரத்தில் 22 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்க. அவர்களுக்கு செய்கிற துரோகமாக தான் நாங்கள் பார்க்குறோம். மது ஒழிப்பு மாநாடுனா அது உண்மையிலேயே வந்து மனசாரா மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும். நீங்கள் வந்து அரசை அந்த கள்ளச்சாராயத்தை வந்து விற்கக்கூடிய அரசோட கையெழுத்து கொண்டு நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா அதில் எப்படி வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும்? அவர் வந்து திமுக கூட்டிலிருந்து விலகி வெளிப்படைத்தன்மையை எங்களை அழைத்தால் நாங்கள் மனப்பூர்வமாக கலவோம். எங்களுக்கு தனிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்களை நாளைக்கே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் கூட நாங்கள் அவர்களை கைதோர்த்து கொள்ள அணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ அவர் நடத்துகிற விதம் சரியில்லை. திமுக என்ற ஒரு தீய சக்தியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அவர் கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல இல்லை, கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சரோடு கையெழுத்திருக்கிறார். அதனால் இது மக்களை ஏமாற்ற இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாருன்னு நான் குற்றம் சாட்டுறேன். காமாட்சி நாயுடு ஐயா, சமீபத்தில் சென்னையில் வந்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி நடந்தது. அதில் வந்து மாணவர்களுக்கு எந்த வித சரியான ஊக்கமும் தராமல் திமுக அரசு வந்து செயல்பட்டுருக்கு. எதுவுமே வந்து அங்கே சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து குற்றம் சாட்டுகின்றனர். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு தரக்கூடிய அந்த விளையாட்டு போட்டியில் கூட ஏன் திமுக அரசு வந்து மெத்தனமாக செயல்படுது? மெத்தனமானா வயசு வித்தியாசம் இல்லாமல் அங்கே வந்து மாணவர்களுக்கு ரேஸ் வைக்கிறது, தண்ணி கேன் இல்லை, உரிய சாப்பாடு இல்லை. என்ன பதில் உங்களுக்கு? இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கறதுக்கு அதிசயமாக. இப்போ ரேஸ்னா சேம் ஏஜில் இருக்கிறவங்க ஓடுவாங்க, ஓகே. ஒரு 18 வயசு பையனுக்கும் ஒரு 6 வயசு பையனுக்கும் ரேஸ் விடுறது, அங்கே குடிக்க தண்ணி இல்லாமல் மாணவன் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. சரியான நேரத்தில் வந்து அதை செயல்படுத்த. அது மேட்சா நடந்துச்சா எனக்கு தெரியாது. மேட்ச் நடந்தது, விளையாட்டு போட்டி சென்னையில் நடந்தது. முதலமைச்சர் கோப்பை வருஷம் வருஷம் நடக்கிறது, இந்த வருஷமும் நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து இவ்வளோ கீழ்த்தரமான செயல்கள்லாம் நடந்தது. அது எப்படிப்பா ஒரு ஜூனியரு சீனியருங்கிற அந்த இது இல்லாமலாம் நடக்கும்? நடத்திருக்கீங்க, உங்களை தான் கேட்குறீங்க. சும்மா அது எப்படி விளையாட்டுத்துறை தானே நடத்தும்? அது விளையாட்டுத்துறைக்கு தெரியாதா? தெரியலையே. அது எப்படி தெரியாது? நியூஸ் வந்தது பார்க்கலையா? நான் பார்க்கல. நான் பொய் செய்தி சொல்றேன். நான் பார்க்கல. பார்த்துருந்தா தானே அது அந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது. சார், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நம்ம யாரோ ஒருத்தர் ஓட்டக்கூடிய ரேஸுக்கெல்லாம் இங்கே வந்து 240 கோடி செலவு பண்ணி செய்யக்கூடிய திமுக அரசு இந்த மாநில மாணவர்கள் விளையாடக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ மெத்தனமாக செயல்பட்டுருக்காங்கல்ல, இது ஒரு அதிமுக உறுப்பினரை எப்படி சார் பார்க்குறீங்க? சார், அது வந்து மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் தன்னுடைய விளையாட்டுத்தனமான செயல்களால் மாணவர்களை வஞ்சிக்கிறார்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு கோப்பை, இது வந்து நடைமுறை இந்த முதலமைச்சர் கோப்பைங்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். தமிழகம் முழுவதும் சென்னையிலே வந்து நேரு ஸ்டேடியம் போன்ற ஸ்டேடியங்கள் நடக்கும். தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரே மாவட்ட விளையாட்டாளர்களுக்கு அங்கே நடக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவிலே வீரர்கள் தேர்வெடுக்கப்பட்டு முதலமைச்சர் கோப்பையை அனைத்து விளையாட்டுகளுக்கும் கொடுப்பார்கள். மிக அது புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, எடப்பாடியுடைய ஆட்சியிலும் சரி, மிக நேர்த்தியாக மாணவர்கள் நிம்மதியாக தங்கள் விளையாட்டுத்திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு அத்தனை தங்குவதற்கு, அவர்களுக்கு ஃபுட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி குடிநீர், அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு சிறப்பாக ஏற்பட்டு அதுக்குன்னே ஒரு தனி அதிகாரி நியமித்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கு நான் கூட அந்த செய்தியை பார்த்தேன், பத்திரிகை செய்தியாக. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்றைக்கி பவர்ஃபுல் அமைச்சர், மாண்பு முதலமைச்சருடைய மகன் கார் ரேஸில் காமிக்கிற முக்கியத்துவத்தை அந்த ஏழை மாணவர்கள், விளிம்பு நிலை மக்கள் மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய விளையாட்டுகளில் அவர் கவனம் செலுத்தவில்லை என்ன தோன்றுகிறது. தன்னுடைய கனவு கண்ணி அவருக்காக கார் ரேஸ் நடத்துறாரு. இருங்காட்டுக்கோட்டையில் வந்து மைதானம் இருக்கு, அதை விட்டுட்டு இங்கே சென்னையில மெயின் பகுதியில மக்களை வந்து வாட்டி வதைச்சு, நான்லாம் கூட இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக முடியல, வேற மாற்றுப்பாதையில செல்ல வேண்டிய அவலநிலை இருந்துச்சு. அப்படி வந்து அந்த கார் ரேஸை வந்து மிக சிரத்தையோடு நடத்தாரு. இப்படி தமிழை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழகம் முழுவதும் வந்து கலந்துக்கூடிய ஒரு நிகழ்வுல ஒரு உணவு கொடுக்கல, அவங்களுக்கு வந்து வாட்டர் கொடுக்கல, ஃபுட்டு கொடுக்கலைன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. நாங்கள்லாம் வந்து அடிமைகளா, இவர்கள்லாம் இளவரசர்களா என்றது வந்து கேட்க தோணுது. அவ்வளவுக்கு அவர் வந்து தன்னுடைய இளவரசர் தன்மையை வந்து மக்கள்கிட்ட வந்து வெளிப்படுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. இந்த மாதிரி வந்து எதிர்காலத்தினுடைய சந்ததிகள், எதிர்காலத்தினுடைய மன்னர்கள், அந்த மாணவர்கள்லாம் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய விஷயத்துல வந்து இந்த அரசு வந்து ஒரு நிதானம் இழந்து செயல்படும் போது இவர்கள்லாம் எப்படி ஒரு நிம்மதியான ஆட்சியை கொடுப்பார்கள்? இது நாடா இல்லை காடாங்கிற கேட்குற அளவுக்கு தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப வேதனையா இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. என்ன சார், யாரோ ஒருத்தர் ஓட்டக்கூடிய கார் ரேஸுக்கு அவ்வளோ செலவு பண்ணி பண்றீங்க, நம்ம மாணவர்கள் சார், ஏன் இது ஒரு மெத்தனம்? என்ன சொல்றீங்க? ஏப்பா, ஒரு விளையாட்டுத்துறை வெளியே ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வரும், வந்திருக்கு, அதெல்லாம் வந்திருக்கும். அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே நேரு ஸ்டேடியத்துல இருக்கு. கிட்டத்தட்ட இல்லைன்னு குற்றச்சாட்டு இந்த மாதிரி ரோட்ல போறவங்க எதை வேணாலும் பேசுவாங்க. இங்க பாரு கண்ணு, கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாமே எல்லாம் ஒழுங்கா நடக்குமா? இங்க பாரு,
சாப்பாடு கிடைக்கல என்னெல்லாம் சொல்ல இயலாது. எல்லாத்துக்குமே தேவையான உணவு தயாரிக்கப்பட்டு தான் கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தீங்களா? நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லைனாலும் நாங்களும் விளையாட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நான் நடத்திருக்கோம் எங்கள் காலேஜ்லேயே. சரியா, ஒவ்வொரு இன்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். சரியா, பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான எவ்வளோ ஸ்டூடெண்ட் வருவாங்க, அவங்க கூட எவ்வளோ பேர் வருவாங்க, எத்தனை டீச்சர்ஸ் வருவாங்கிற கால்குலேஷன் பண்ணி மெனுவெல்லாம் தயார் பண்ணி அதுக்கு தேவையான உணவுகள்லாம் தயார் பண்ணி அவங்க தங்கிறதுக்கு எத்தனை கிளாஸ் ரூம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தயார் பண்ணி அதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பண்ணுவோம். அதெல்லாம் ஏப்பா நானே பண்ணும்போது ஒரு அரசு எய்டட் காலேஜ் நான் பண்ணும்போது ஒரு அரசே பண்ணும்போது அது குறையா இருக்குமா? பண்ணலையே. அவன் எவனா திமுக காரனா இருக்கான், இல்ல சீமா கட்சிக்காரனா இருப்பான், என்னத்தையா கத்திட்டு போய் இந்த விஷயம் ஓகே நீங்க கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டா. தமிழ்நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மாணவிகள் சமீபத்தில் நியூஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவல் அந்த அவங்களுக்கு வந்து முறையான உணவு இல்லை, குடிநீர் இல்லை, சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை. அந்த மாணவிகள்லாம் வெளியே வந்து மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து நல்ல ரைஸ் போடுறதில்ல, எங்களுக்கு டிஃபன் ஒழுங்காக இல்லை, புழுவோட உள்ள வந்து குழம்புகள்லாம் எங்களுக்கு அந்த கிரேவிலாம் எங்களுக்கு போடுறாங்க, எங்களுக்கு இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அது கூட எங்களுடைய எடப்பாடியார் மிகப்பெரிய அறிக்கையை வந்து இன்னைக்கு போட்டிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. அதனால இது வந்து இதுவாது ஓகே விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு மலுப்பலான பதில் சொல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஆதி திராவிட மாணவர்கள் விடுதியில யார் படிப்பா? உண்மையிலே விளிம்புநிலை மக்களாக இருப்பாங்க, உண்மையிலேயே அவன் வந்து ஏழையா இருப்பான், உண்மையிலேயே வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் இருப்பான். அவன் வந்து இன்னைக்கு வந்து இந்த காலகட்டம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருமே பிரைவேட்டிசம், தனியார் பள்ளியை நோக்கி போகுது. இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிறதுக்கே ஆட்கள் கிடையாது, வேற வழியே இல்லாம தான் போய் அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான். அவனுக்கு கூட இந்த வந்து உணவும் தண்ணீரும் ஒரு சுகாதாரமான ஒரு நிலைமையை அங்க கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாரா இல்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி தான் நடக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல ஒவ்வொரு வார்டனுடைய பொறுப்பா அது வந்து அரசு தான் போய் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து அவனுக்கு சுத்தமா இருக்கா, சுகாதாரமா இருக்கா, அவனுக்கு சாப்பாடு போட்டாங்களா ஏங்க ஒவ்வொரு மாணவனுக்கும் இவ்வளவு கொடுக்குறோம், இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம், அந்த இடத்துக்கு வந்து வேலைக்காரவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது யார் பண்ணணும்? ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பண்ணணும். அமைச்சர் கீழே இருக்க அதிகாரிகள் என்ன புடுங்குறானுங்களா? அவனுக்கு தானே போய் பார்க்கணும். ஐயா கேக்குறாரா அந்த அதிகாரிலாம் புடுங்கலாம் கேக்குறாரு. யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? முதலமைச்சர் தானே பண்ணணும். முதலமைச்சர் போய் அமெரிக்கால ஜாலியா சைக்கிள் ஓடிக்கிட்டு இருந்தா மக்கள் இந்த மாதிரிதான் மாணவர்கள் பாக்கி தான் பண்ணுவாங்க. ஜாலியா சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்க நாங்கெல்லாம் இங்க வந்து நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்க வந்து பாம்பு பள்ளி எல்லாம் வராது. அங்க இருக்க மாணவர்கள் உண்மையிலேயே பாருங்க, உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க. பேட்டி கொடுத்திருக்காங்க. உடனடியா இப்ப பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் இது சார்பா நடவடிக்கை எடுத்திருப்பாரு. 2வது இந்த துறையினுடைய அமைச்சரும் இருக்காரு. இவங்க எல்லாம் சரி செஞ்சு பண்ணிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இந்த வார்டன் பொறுப்புல இருக்கக்கூடிய பூரா வர்றத 50% எந்த ஆட்சி வந்தாலும் அதிகாரிகள் தவறு சேர்த்து அதை கண்காணிக்கிறது யாரு? அமைச்சர் தானே. அந்த அமைச்சர் கும்பகோணம் தூக்கம் போட்டுருந்தா முதலமைச்சர் போய் அமெரிக்கால தூங்கவும் ஆந்திரா தமிழ்நாட்டுல தூங்க வருதா எப்படி அந்த துறை வந்து கண்காணிக்கப்படும்? இப்படித்தான் ஆதிநாதுறை நலத்துறை யாருக்கு? கண்ணப்பன் தானப்பா இருக்காரு. இல்ல அது வந்து இவங்க கண்ட்ரோல் கைல்வழி இவர் வந்து பிற்படுத்த நலத்துறை இவருக்கு. சரி, அதனால ஒரு பெண் அது, அதனால எல்லா ஸ்கூலுக்கும் இன்ஸ்பெக்ஷன் போறது. ஏப்பா அதுக்கு கீழே இங்க பாரு எவ்வளவு அமைப்பு இருக்கு தெரியுமா? ஒரு அமைச்சருக்கு கீழே ஒரு செக்ரட்டரி இருக்காங்க, அது கீழே டைரக்டர் இருக்காங்க, ஜாயிண்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், எவ்வளவு கட்டமைப்பு இருக்குப்பா. இவனு எல்லாம் அதை ஒழுங்கு பண்ணணும்ப்பா. இது எங்க அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னு அந்த அதிமுக ஆட்கள் லஞ்சத்தை வாங்கிட்டு எங்களை பழி வாங்கலாம். இல்ல இப்ப எல்லாமே எடப்பாடி தான் எல்லாத்தையும் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி கெட்ட பேரை ஆமா காசு கொடுத்து எல்லாரும் கெட்ட பேரை உண்டு பண்ண. இல்ல அவங்களுடைய அனுபவம் நான் சொல்றதுக்கு விளக்கம். அதாவதுங்க போன 5 வருஷம் 4.5 வருஷம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தாரு. இவங்களுக்கே நம்பிக்கையில் எடுத்து ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமான்னு எடப்பாடியோட திட்டங்களை பார்த்து அது 7.5% திட்டம், ஆல் பாஸ் திட்டமாக இருக்கட்டும், குடிமராமத்து திட்டமாக இருக்கட்டும், மினி கிளினிக் திட்டமாக இருக்கட்டும், இப்படி மக்கள் நல சார்ந்த திட்டம். பொங்கலுக்கு 2500 ரூபாய், கொரோனாவுக்கு 1000 ரூபாய், 2 முறை 1000 ரூபாய், ஃப்ரீ அரிசி, எல்லாம் மளிகை சாமான், இப்படி கொடுத்து மக்கள்கிட்ட பயங்கரமா நல்லவர் ஆகி போச்சு. பார்த்தாரு இனிமே நம்ம வாழ்க்கையில ஆட்சிக்கு வரவே முடியாத 10 வருஷம் ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு பீகார்ல இருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணாங்க. PK
பிரசாந்த் கிஷோர் அவர் எவ்வளவு பணம் வாங்கிட்டு 350 கோடி பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுலாம் அறிவாளி கிடையாது, பீகார்ல இருந்து ஒரு மூளையை கொண்டு வர்றாங்க. அவர் தான் அந்த வேலையை பண்ணார். தமிழ்நாடுக்குள்ள அவருடைய பிரான்சஸ் ஆளை இறக்கி அதிமுகவுடைய ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படும் சொல்லிட்டு சோழனா பையை போட்டுக்கிட்டு ஆட்களை இறக்கி அங்கே வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டு, சமூக முரண்பாடுகளை அங்கங்கே கிளப்பி விட்டு, ஜாதி சண்டைகளை கிளப்பி விட்டு, மத துவேஷங்களை கிளப்பி விட்டு, சிஏஏ என்ஆர்சி எல்லா பிரச்சனையும் கிளப்பி விட்டு, எல்லா சமூக செயற்பாட்டாளர்கள், கம்யூனிஸ்டவாதிகள், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், நம்ம மே 17 மாதிரி இயக்கங்கள், கோவன் மாதிரி பாடகர்கள், நந்தினி என்ற சட்டக்கல்லூரி மாணவி, இப்படி இவர் ஒருத்தர் பீஷ் மனுஷ் இவரெல்லாம் இப்போ எங்கே போனான்னு தெரியல. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் களமுறைக்கு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தோட ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடக்குது. இது அவங்க பண்ண வேலையை எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதுக்கு நாங்க எங்க போய் சொல்றது? இதெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி பிராக்டிஸ். நாங்க பாவம் எங்க பொதுச்சாளர்களுக்கு இந்த மாதிரி அவருக்கு வந்து நல்லது மட்டும் தான் தெரியும். திட்டங்களுடைய நாயகன், கலப்பணி நாயகன், அவர் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது. இந்த மாதிரி கிரிமினல் எல்லாம் அவருக்கு தெரியாது. கிரிமினல் பேரை பண்ணல அன்னைக்குல இருந்து வந்து மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களும் அவருடைய பிள்ளைங்க தான். அதனால வந்து இது எங்க பொதுச்சாளருக்கு அதெல்லாம் தெரியாது. அவருடைய பாவம் அப்பாவி அவர். ஆமா பாவம் அப்புறானி. அதனாலதான் கோடநாடு, தூத்துக்குடி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அடங்கி நீ வேற உங்க முதலமைச்சர் வந்து நடுநிலையானவர் தானே சார்? நடுநிலையானவர் தானே உங்க முதலமைச்சர்? ஆமா. ஆனால் வந்து எல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கே வந்து நீங்க ஒரு விஷ் பண்ண மாட்டீங்க, இந்த முதலமைச்சர்லாம் எப்படி நடுநிலையானவர் சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நாங்க தான் சொல்லிட்டோம்ல, தேங்காயும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்னத்துக்கு சும்மா மட்டும் கிறிஸ்துவ பண்டிகை மட்டும் நாங்க பாரு, அவங்க இந்த ஏழப்பட்டவங்க சிறுபான்மை, ஆமா சிறுபான்மை மக்கள், அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். நம்ம பெரும்பான்மை, நம்ம தான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும், அவ்வளவுதான். நம்ம மக்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியும். நம்ம மக்களுக்கு என்ன, நம்ம தான் பெரும்பான்மையா இருக்குமே. ஓகே, அதனால சரி சார், பல்வேறு தகவல் வந்து பகிர்ந்து உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.